ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரிய சந்திரன் தரும் நோய்கள். இதன் தலைப்பு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகங்கள் அப்படின்னா சூரியனையும் சந்திரனையும் தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய லக்னத்தை தீர்மானிக்கிற சக்தி சூரியனுக்கு உண்டு, நம்மளுடைய ராசியை தீர்மானிக்கிற சக்தி சந்திரனுக்கு உண்டு. சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் விழுகிற இடத்துல தான் நம்ம லக்னம் எனும் ஆத்மா உருவாகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12 லக்னங்களின் வாயிலாகவும் இந்த சூரிய ஒளிங்கிறது ட்ராவல் பண்ணிடும். அப்போ பூமி ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும்போது 12 லக்னங்கள் வாயிலாக அந்த சூரிய ஒளி பூமியின் மேலே குவியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 12 லக்னத்தில் ஜீவன்கள் பிறப்பெடுக்கிறது. வான்வெளி மண்டலத்தில் இருக்கிற அந்த 12 லக்னங்கள் வாயிலாகவும் சூரிய ஒளி வரும். பூமி தன்னை திருப்பி அந்த 12 லக்னங்களின் ஒளிகளையும் வாங்கி கொள்கிறது. இப்போ சூரியனுடைய ஒளி குவிக்கப்படும் இடத்துல லக்னம் அப்படிங்கிறது உருவாகும். இப்போ காலையில் சூரிய உதய நேரத்தில் பிறக்கிறது, சூரியன் இருக்கிற வீட்டிலேயே லக்னம் வரும். அதுக்கடுத்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அடுத்த லக்னம் அப்படியே நகர்ந்து கொண்டே செல்லும் தன்மை. அப்போ சூரியன் ரொம்ப இன்றியமையாதவர். ஜோதிட சாஸ்திரத்துக்கு எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி தான் சுற்றிட்டு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக நமக்கு தாயார் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன், சூரியனை தகப்பனாகவும் சந்திரனை தாயாகவும் நம்ம காரகத்தில் எடுத்துக்கிறோம். அவர்களுடைய ஆதிபத்திய காரகங்கள். சந்திரன் நின்ற வீடு ராசியாகும். சந்திரன் நின்ற வீடு ராசி அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறார். இதில் சந்திரன் பூமிக்கான துணைக்கோள் மட்டும்தான். அவருக்கு சூரிய குடும்பத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. அவர் பூமியை சுற்றிக்கிட்டு வர்றவர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவரும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராகிறார். அனைத்து கோள்கள் நட்சத்திரங்களின் வாயிலாக வரக்கூடிய ஒளியை தன்னுள் வாங்கி மனிதர்களுக்கு தேவைப்படும் நல் ஒளியாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்டவர் சந்திரன். ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான அமைப்பு. தாயார் என்ன சாப்பிட்டாலும் தன் குழந்தைக்கு தாய்ப்பால் என்னும் அமிர்தத்தை ஊட்டுகிறார் இல்லையா, அந்த மாதிரி இந்த சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் கேட்டாங்கன்னா இவங்க தரக்கூடிய பிரச்சனைகளில் தான் கடுமையான நோய்கள் தாக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். அந்த வகையில் சூரியனால் என்னென்ன மாதிரியான நோய் ஏற்படும், சந்திரனால் என்னென்ன மாதிரியான நோய் ஏற்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இதற்கு முதல்ல இவங்க ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தாலோ சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலோ இவர்கள் தரும் நோய் உங்களுக்கு வரும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சூரியன் 6ஆம் அதிபதியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும், உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோடு, சந்திரன் உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சூரிய சந்திரன் தரக்கூடிய நோய்கள் வரும் வாய்ப்புகள் அதிகம். இப்போ உதாரணமாக நீங்கள் மிதுன லக்னம்னு எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் சூரியனோடு சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கார் 6ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூரியன் தரும் நோய்கள் வரும் வாய்ப்புகள். அதே மாதிரி அதே செவ்வாய் சந்திரனோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கார். அப்படிங்கும்போது சந்திரனால் ஏற்படும் நோய்கள் வரும் வாய்ப்பு அதிகம். முதல்ல சூரியனும் சந்திரனும் 6ஆம் இடத்திலே இருக்கிறது. ரெண்டாவது 6ஆம் அதிபதிகளோடு க்ளோஸாக சேர்றது. சூரியனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம் சம்பந்தப்பட்ட பலகீனங்கள் அனைத்தையும் தரக்கூடிய கிரகம் சூரியன் தாங்க. கடகத்தின் கடைசி பகுதியும் சிம்மத்தின் முதல் பகுதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால இதய நோய் வரும்னு சொல்லுவேன். இதையும் கூட நான் நிறைய காணொளிகளில் சொல்லியிருக்கேன். இந்த மேசம்ங்கிறது தலைப்பகுதி அப்படின்னா கடகத்தின் கடைசி பகுதி, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்திலேருந்து எடுத்துக்கிட்டால் சிம்மத்தின் முதல் பகுதியான மகம் நட்சத்திரம். ஸோ இந்த ஆயில்ய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் ஸ்தானங்கள் அப்படிங்கிறதுல ஒரு நட்சத்திரங்கிறது 13.20 டிகிரி. ஸோ கிட்டத்தட்ட அந்த 26 டிகிரி இந்த பக்கம் கடகத்திலையும் சிம்மத்திலையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த 26.40 டிகிரி இதயத்தை முழுசாக குறிக்கிறது. ஸோ இந்த பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் இதயம் பாதிக்கப்படும். சூரியன் 6ஆம் இடத்தில் உங்கள் லக்னத்துக்கு இருந்தாலும் இதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். வாதம், பித்தம், கபம், சிலோத்துமம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர்ச்சி, அதாவது வாயுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு தான் 3 நாடிகளின் அடிப்படையில் தான் நோய்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. இதில்
உஷ்ண ஆதிக்கம் சார்ந்த அனைத்து நோய்களும் சூரியனுடைய காரகத்துவத்தில் வர்றது தான். அம்மை போடுறது, சின்னம்மை, பெரியம்மை, கண் சார்ந்த பிரச்சனைகள், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய்கள், தைராய்டு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நாளமில்லா சுரப்பிகள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள், நரம்பு மண்டலம் பலகீனம் அடைவது, இது எல்லாமே சூரியன் நமக்கு தரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதில் 6ஆம் இடத்துல சூரியன் இருந்துட்டால் இந்த மாதிரியான கோளாறுகளை நம்ம சந்திக்கிறதுக்கு லைஃப்பில் தயாராக இருக்கணும். உஷ்ண ஆதிக்கம் அப்படிங்கிறதுனாலேயே அல்சர் சம்மந்தப்பட்டது, இறப்பை அலர்ச்சி, உணவுக்குழல் அலர்ச்சி ஏற்படுவது, மூலம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றது, மலச்சிக்கல் பிரச்சனைகளை கொடுக்கறது, இதுவும் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் ஏற்படக்கூடியது. இதில் 6ஆம் அதிபதி யாராக வர்றாரோ அவர் போய் சூரியனோடு சேர்ந்து பாதிப்படையும் போது அது சார்ந்த அடுத்த கட்ட நோய்களும் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ உங்கள் லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் உடல் பருமன் அப்படிங்கிற அமைப்புக்கு போகவே கூடாது. அப்போ ப்ரெஷர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது சார்ந்த இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். சிந்தித்து செயலாற்றும் திறனுக்கு மிக முக்கியமான காரக கிரகம் சூரியன்கிறனால இவர் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது அல்லது 6ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படும் போது செயல்திறனில் குளறுபடிகள் ஏற்படும். சிந்திக்கும் திறனில், செயல்திறனில் குளறுபடிகள் ஏற்படும். நேச்சராக ஒரு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல பாவக்கோள்ங்கிற அடிப்படையில் சூரியன் இருக்கலான்றது ஒரு தனி விதி. ஆனால் அதே நேரத்தில் இது சம்பாத்திய வலுவை தர்றதோ மற்ற விஷயங்களில் தர்றதில்லையோ அது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நோய் என்கின்ற கான்செப்ட் படி வரும்போது அவர் பலகீனமான இதயத்தை தரக்கூடியது, இதயம் சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியது, இந்த வால்வுகள் அடைக்கிறது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, மாரடைப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடியது, இதயத்துடைய சுருங்கி விரியும் தன்மையில் சிக்கல் வரக்கூடியது, அதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவற்றை கொடுக்கறது, கோபத்தை அதிகமாக கொடுக்குறது. சூரியனுக்குனாலே கோபம் அப்படின்னு வந்துடும். நேச்சராக 6ஆம் அதிபதியோடு சூரியன் சேர்ந்தவங்களுக்கு அல்லது 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோபம் சார்ந்த பிரச்சனைகள், உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில், உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வார்த்தைகளை விட்டுட்டு அதனால் ஏற்படுற சிக்கல்களையும் சந்திக்கும் அமைப்பு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதிகமான கோபம் உங்கள் உடம்பை பாதிக்கும், அதிகமான உஷ்ணம் உங்கள் உடம்பை பாதிக்கும், இதயத்தின் அதிக வேலைப்பளு உங்கள் உடம்பை பாதிக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கான சிக்கல்களை தரக்கூடிய அமைப்பு. சூரியன் இந்த மாதிரியான கான்செப்டில் உஷ்ணம், உஷ்ணாதிக்கம், இதயம் சார்ந்த விஷயம், செயல்திறன், சிந்திக்கும் திறன், அது சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ணம், நரம்பு மண்டலம், இதெல்லாம் பாதிக்கக்கூடிய தன்மையை தருவார். ஸோ இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது சந்திரன். இவரை மனோகாரகன்னு சொல்லுவாங்க. நீருக்கு இவர் தான் காரக கிரகம். நம்ம உடம்பில் இருக்கிற இரத்தத்தின் அளவு, அதனுடைய தன்மை, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் போன்றவையும் இவர் கொடுப்பார். பொதுவாக சந்திரன் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா சந்திரன் நுரையீரலை மெயினாக குறிக்கிற கிரகம். சூரியன் இதயத்தை மெயினாக குறிக்கிற கிரகம், சந்திரன் நுரையீரலை குறிக்கிற கிரகம். இதில் இந்த கடக ராசியும் சந்திரனும் கனெக்டிவிட்டி ஆகும்போது அந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தன்மை நேச்சராகவே இருக்கும். இதில் 6ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருந்தாலும் ப்ளஸ் 6ஆம் அதிபதியோடு சந்திரன் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் மூச்சு விடுதலில் பிரச்சனைகள் ஏற்படுவது, வாயு சார்ந்த பிரச்சனைகள், குளிர்ச்சி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம், நுரையீரலின் செயல்திறனில் குறைபாடுகள் இருக்கிறது, குளிர் சேராமல் இருக்கிறது, பிறந்தது முதலே சளி தொல்லைகளால் அவதிப்படுறது, தூசி அலர்ஜி ஆகிறது, அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்கள் பூரா சந்திரன் தரக்கூடியது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சந்திரன் தரக்கூடியது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் சந்திரன் தரக்கூடியது, நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனைகள் சந்திரன் தரக்கூடியது, மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் சந்திரன் தரக்கூடியது, பித்தம், அதாவது பித்து பிடித்தல்னு சொல்லுவாங்க, மனநிலை பாதிப்புன்னு சொல்லுவாங்க, குறை மூளை வளர்ச்சி கொண்ட குழந்தைகள் பிறப்பதை உறுதி செய்வது சந்திரன் பாதிக்கிறதுனால ஏற்படுறது. சந்திரனுடைய பாதிப்பில் உடலில் இரத்த திசுக்கள், இரத்த அணுக்களுடைய தன்மை ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு மூட்டியாக வளர்ச்சி அடைஞ்சு அதனால் ஏற்படுற சிக்கல். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை அணுக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரெட் ரொம்ப கம்மியாகிடும். சிலருக்கு சிகப்பணுக்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வெள்ளை அணுக்கள் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது ரொம்ப அதீதமாக வளர்ச்சி அடைஞ்சு வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த பொருளையுமே உடம்பு ஏற்றுக்காமல் பண்ணி ரிஸ்க்கை உருவாக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அதாவது இவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே இவங்களுக்கு எவனாக வந்துருங்கிறது மாதிரி. இதெல்லாம் சந்திரன் தரக்கூடிய பிரச்சனைகள்.
பெண்கள்னு எடுத்துக்கும் போது மார்பக புற்றுநோய் சார்ந்த விஷயங்கள் சந்திரன் தரக்கூடியது, கருப்பை கட்டிகள், கருப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சந்திரன் தரக்கூடியது, கர்ப்பப்பை கோளாறுகள், கருத்தரிப்பதில் சிக்கல் ஏற்படுவது சந்திரன் தரக்கூடியது, ஆண்களின் உயிரணுக்கள் நீர்த்து போய்விடும் தன்மையை சந்திரன் தரக்கூடியது, வீரியம் இல்லாத உயிரணுக்கள் கொண்டவர்களை உருவாக்குறது சந்திரன் தரக்கூடியது. நீர்த்து போன உயிரணுக்கள், வீரியமில்லாத உயிரணுக்கள், இதெல்லாம் சந்திரனால் வரக்கூடிய. ஏன்னா தண்ணீர் சம்பந்தப்பட்ட அத்தனையும் சந்திரனுடைய. சந்திரன் கடுமையாக 6ஆம் இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த நீர் விபத்து, நீர்நிலைகள் போகும்போது கண்டங்கள் ஏற்படுறது, விபத்து ஏற்படுறது, தண்ணீரில் மூழ்கி உயிரோடுறதுங்கிற மாதிரியான அமைப்பு. தற்கொலை எண்ணங்கள் சந்திரன் தரக்கூடியது. புத்தி பேதளிப்பு சந்திரன் தரக்கூடியது. புத்தியை ஒரு நிலைத்த தன்மையில் சிந்திக்க முடியாமல் பண்ணி உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் முடிவெடுக்கிறது. இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரன் தரக்கூடிய நோய்களில் மிகப்பெருசு. மனநிலை பாதிப்பு சந்திரன் தரக்கூடியது, உடல் நிலை பாதிப்பு சந்திரன் தரக்கூடியது, விஷ காய்ச்சல்கள் சந்திரன் தரக்கூடியது. வைரல் ஃபீவர்ஸு, விஷக்காய்ச்சல்கள் வந்து 10 நாள் 15 நாளைக்கு பெட் ரெஸ்ட்டாக இருக்குது. மலேரியா, டெங்கு மாதிரியான விஷயங்கள், இந்த கொரோனா கூட சந்திரன் பாதிப்புனால் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகக்கூடிய தன்மைகள். கொரோனா மாதிரியான நோய்கள், நுரையீரலினுடைய இயக்கம், உடம்புல ஆக்சிஜன் அளவை போதுமான அளவுக்கு கொண்டுட்டு போக முடியாதபடி பண்ணிடக்கூடிய அமைப்பு நுரையீரல் பாதிப்புனால் ஏற்படும். ஸோ இந்த சந்திரனும் பாதிச்சிருக்கிறவங்க, சந்திரன் 6ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறவங்க, சந்திரன் உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வரக்கூடியவங்களுக்கு இந்த நுரையீரலுடைய எஃபெக்ட் இருக்கும். இவங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்களை ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நுரையீரலுடைய சுருங்கி விரியும் தன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நோய் வரும் தாக்கத்துலேருந்து குறைச்சிக்க முடியும். சூரியன் பாதிச்சுன்னா இதயத்தை கட்டியாக பார்த்துக்கணும், சந்திரன் பாதிச்சுன்னா நுரையீரலை கட்டியாக பார்த்துக்கணும். நுரையீரல் சார்ந்த மூச்சு பயிற்சி, யோகா பயிற்சி, ரெகுலர் நேரம் வாக்கிங், உடற்பயிற்சிகள், அந்த நுரையீரல் சுருங்கி விரிகிறத நல்லா டெவலப் பண்ணுறது மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது அவசியமாகும். சுத்தமான இந்த தண்ணீர்னால் ஏற்படுற அலர்ஜி சந்திரனால் வரக்கூடியது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போய் 1 டம்ளர் தண்ணி குடித்தாங்கன்னா 1 வாரத்துக்கு சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. போகும்போதே தண்ணி பாட்டிலோடையே சுற்றுவாங்க. இதுவும் சந்திரன் பாதிப்புனால் ஏற்படக்கூடியது தான். நீர்நிலைகளில் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்க வேண்டியது அவசியம். வெளி உணவுகள் சேராமல் போய்டுறது அது. அதே மாதிரி சாப்பிடும்போது அடிக்கடி புரை ஏறுறது சந்திரன் பாதிப்புனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். உணவு குழாய்க்குள்ளே, இது மூச்சு குழாய்க்குள்ளே உணவு போயிடுறது, பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. இங்கே சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிட்டு முடித்து தண்ணி குடிக்கணும்னு சில கண்டிஷன், இவங்களாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். பொதுவாக சூரியனும் சந்திரனும் இன்றியமையாத கிரகங்கள்ங்கிறதுனால நம்மளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா இதயமும் நுரையீரலும் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படிங்கிறதை குறிப்பிடுறது இவங்க 2 பேர் தான்ங்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதயத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள், நுரையீரலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்களை எப்போவுமே நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று அதீத உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் சூரியன், இன்னொன்று அதீத குளிர்ச்சியினாலையும் தண்ணீர் சம்பந்தப்பட்டதுனாலையும் வரக்கூடிய பிரச்சனை சந்திரன். ஸோ இந்த 2லையுமே கவனமாக இருக்கும் பட்சத்தில் நோயில்லா வாழ்வு பெற்று சிறப்புடன் வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.